கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அழுதால் அவனை இந்த இளநீர் குழம்புன்னு ஒன்று விற்கிது, கண்ணுக்கு நல்லது. அதை எடுத்து நீங்கள் கண்ணில் விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அநியாயத்துக்கு தண்ணி வரும். இப்போ என்ன பண்ணால், கடவுளை நீங்கள் அடையணுன்னே இளநீர் குழம்பு வாங்கி 2 ட்ராப் விட்டிங்கன்னு வச்சிங்க, தண்ணியாக ஊற்றும். இப்போ அழுதால் நல்லது, என்ன ஆகிடுவீங்க, கடவுளை அடையலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த மருந்தை கண்ணில் விட்டிங்கன்னா கண்ணு நல்லா ஆகிடும். ஒரு 40 விதமான வியாதிகள் இருக்குது கண்ணுக்கு, அத்தனை வியாதிக்குமே மருந்து. அது மருந்து கரெக்டு. ஆனால் அது நோய் வந்தால் நல்லா ஆகிடும், ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. கண்ணே தெரியாத குருண்ணுக்கு அதை விட்டா என்ன ஆகும், கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு, கண்ணே இல்லாத ஒருத்தருக்கு, இல்லை ஒரு மாதிரி ஆகிட்டும் இருக்குது, அந்த மருந்து விட்டா நல்லா ஆகிடுவாரே. ஏன் மருந்து தான், அவருக்கு பொருள் இருக்கணும், அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கான மருந்து. அது பொருளே இல்லாதவருக்கு அந்த மருந்து சுத்தம் பண்ண. அழுதால் இறைவனை அடையலான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, கடகன்னு ஓடி போய் என்னை அடி நான் அழட்டும், கடவுளை அடையலான்னாக்கா, இல்லை மிளகா கழிச்சிட்டு அழுதாக்கா, இல்லை காது தோல்வியில் எழுதியானா, இல்லை பொருளெல்லாம் எவனா திருடி போனோன்ட்டு வச்சுட்டு திருடி போயிட்டு போய் பார்த்து எழுதியானா கடவுளை அடைய முடியும். மனதுருகி, மனது ஒரு இறைவா, நான் உன்னை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடு அப்படின்னு உருகும். அந்த உருகி அழ சொன்னது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அழுதால் கடவுளை அடைய முடியுமான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது. இப்போ இளநீர் குழம்பு போட்டால் கண்ணு தெரியுமான்னா, ஓகே தெரியும், நான் வர சொல்லிட்டேன். கண்ணு இல்லை சாமி, எப்படி நல்லா தெரியும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, அத்து கேள்வி. அது யாருக்கு செல்லாது, குருடருக்கு. அது அந்த மருந்து வேலை செய்யுது. மனக்குருடருக்கு அழுதால் வேற ஒரு காரணத்தை சொல்லி அழுதா கடவுளை அடையிறது முடியாது. கடவுளை அடையிறதுக்கு கடவுள் நினச்சி அழணும். அழுத்து எப்போ அழுவோம், அழுகை எப்போ வரும், இயலாமைனால வரும். அப்படிதானே, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது பிரச்சனை, எனக்கு இது வேணும், அப்படிலாம் பல காரணங்களால் அழுவோம். வலினாலும் கூட அழுவோம். அப்போ மனதுருகி எனக்கு இது வேணும்னு அழுறேன்னா, அழுற அளவுக்கு நீ மனம் உருகுதுன்னா, இதோ ஒரு புறம்புக்குற வர வேண்டியது தானே. நம்மளை கூட பேசுறதுக்கு, தோல் மேலே கை போட்டு பேசுறதுக்கு ஒரு ஆளுக்கிறேன்னா, நானா வேறு மாதிரி வீட்டுக்கிற வாசி மாதிரியா நந்துக்கிறேன். சாதாரணமாக தான் போய் சாதாரணமாக தான் வரேன். ஏன்னா பெரிய சாமியார் நான், குழந்தாய் மகளே, இளம் பதவிகள் வரக்கூடாது, இல்லை மாதவிடாய்கிறவங்க வரக்கூடாது, ஜாதியில் மட்டமானவங்க கிட்ட வரவே கூடாது, துணி தூக்கி இப்படியே தூக்கி போடுறேன், தானே ஆசீர்வாதத்தை இப்படியே பண்ணுறேன், கட்டி பிடிச்சி வான்னு கூப்பிட்டு நான் கூட எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன். அப்புறமா அழுதா கடவுள் தெரியுமா, வந்து என்னை சந்திச்சா தெரியுமா, அழுதா தெரியுமா, ஏன் அழுவ, என்ன தெரியும், என்னை பார்த்த பேர் ஏன் அழுவ, சோறு தண்ணி இல்லை அப்போ அழுத, கரெக்ட் தானே. இப்போது வந்து அன்னசத்திரத்துக்கு வந்துட்டேன், சோறு போடுற இடத்துக்கு வந்துட்டேன், சோறு வாங்கி சாப்பிடணுமா அழணுமா, இங்கே வந்து என்னை பார்த்து என்னன்னு கேட்கக்கூடாது, அழுதா கடவுள் அடையுமா என்ன, ஏன் அழற, நான் தாங்கிறேனே, கடவுள் நான் தான் சொல்கிறேன், கடவுள் வெட்ட வெளியாகுது, சூன்யமாகுது, பார்க்குற இடத்துலலாம் இருக்குது, நீக்க முடியாது படிக்குது, நிறைஞ்சிருது, இன்னும் என்ன சொல்ல உனக்கு, அடையிறதுக்கு தான் பயிற்சி, அடையாதுக்கு புரிஞ்சுன்னு போய் நேரம் என்ன, இப்போ வீடியோ மட்டுமே பார்த்துட்டு கடவுள் வெட்ட வெளியாகுதுன்னு புரிஞ்சுன்னு வாழ்ந்துட்டு போய் என்ன பிரச்சனை, இல்லை வேணும்னா வந்து என்னப்பா என்ன பயிற்சி, எது 3வது கண்ணு எப்படியா இருக்குதுன்னு கேளு, நான் சொல்லித்தரேன், செஞ்சுட்டு போ. உனக்கு தான் வாய்ப்பு கொடுத்து வச்சு நான் பணமோ நான் ஆயிடுறேன், இல்லையே 12 வாரம் வாடா, 50 நாள் வந்து வேலை செஞ்சுட்டு போ, நான் சந்தர்ப்பம் தராமல் இல்லையே, நான் எதுவுமே பிடுங்க மாட்டேன், எனக்கு ஓணும் இங்கேயே இப்படியே யூடியூப்லேயே சொல்லணும், அதான் சாத்தியம் இல்லைன்றேன். நான் என்னதான் இருந்தாலுமே கணவன் மனைவியுமே இருந்தாலும் நடுரோட்டில் புணர முடியும், அதுக்கு ஒரு முறை வச்சுக்கிறோம் தானே நம்ம, அப்படி தானே. என் மனைவி தான் இருந்தாலும் நடுரோட்டில் நாகரிகமாக இருக்குமா, அது நியாயமாக இருக்குமா, எனக்கு தெரியும், நான் யூடியூப்லேயே சொல்கிறேன், எல்லாம் விரல்லையே கட்சணுன்னு நடக்குது, அது எல்லா வேலையும் விரல முடியாது. அப்போது அழுதா கடவுள் தெரியுமான்னு என்ன கேட்கக்கூடாது நீங்கள். ஆனால் சொல்லிக்கிறாங்க, மனதுருகி அழுதேனா நீர் இருப்பை ஜெபிப்பிரேலியான்னு கூட சொல்லிக்கிறான். 4 நாடி உண்மையிலே நாடியே இருந்த பின்னாடிலாம் சொல்லி வச்சுக்கிறான். அப்போ உருக்கமாக அழுதா நடக்கும்ன்றது வந்து சாத்தியம்தான், கரெக்டு தான், உண்மையும் தான். ஏன் அழுவ நான் இருக்கும்போதுன்னு கேட்குறேன், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பொங்கல் போட போகிறேன், பசி எடுத்து நீ ஆயிரம் கொஞ்ச நேரம் பொறுப்பா என்ன
அவ்வளோதானே. அதை விட்டு இப்போ அழுதா பொங்கல் போடுவேன்னா, நீ அழுதாலும் பொங்கல் போடுற நேரத்தில் தானே பண்ண முடியும். நீ அழுதுனால மட்டும் அடைய முடியுமா? நான் அதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல், அப்போ சந்தர்ப்பத்தை விட்டு சொன்னா அழுதுன்னா நடிக்கிறதானே அர்த்தம். அப்போ ஈஸியாக்க முடியுமான்னு பார்க்குற பிரச்சனையை. அதனால் அழுதாலாம் கடவுள்லாம் கிடைக்காது. அதான் ஆளுக்கு நல்லா வந்து என்ன பண்ணேன், தட்டுங்கள், கேளுங்கள், இப்படித்தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. தேடுங்கள், அழுங்கல்னு சொல்ல அவரு அப்படித்தானே. இவன் மறைமுகமாக சொன்னுறான். இவர் ஒரு கிறிஸ்துவர் பாதிரியார் இந்து வேஷம் போட்டுன்னு இப்போ நம்மளை ஏமாத்துறாரு. நான் இந்துவும் இல்லை, பாதிரியாரும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, இஸ்லாமியனும் இல்லை, நான் அந்த மதவாதியும் இல்லை, எல்லா மதத்தையும் சேர்ந்த மாதிரி இருப்பேன். தாடியெல்லாம் வச்சுக்கிறேன், தொப்பி போட்டால் முஸ்லீம் மாதிரி இருப்பேன். மேட்ரு இல்லை. இப்போ கூட சர்ச்சுக்கு போனாங்க. கனடாவில் போனபோது மாண்ட்ராயிலேருந்து ஒரு சர்ச்சுக்கு அன்னிட்டு போனாங்க. 3 ஜபமாலை வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு நாள் அதுவும் கூட எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு வாங்கி போட்டு அப்படியே ஒரு நைட்டி ஒன்று வெள்ளை கலரில் மாட்டின்னு ஒரு சிலுவை மாட்டின்னு, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே. ஆமாம், நம்ம பிதாவா எங்கள் பிதாவாயா? நம்ம பிதாவா எங்கள் பிதாவா? திருத்தணும். பரமண்டலில் நம்மள் பிதாவே, எங்கள் பிதாவா நம்மள் பிதாவா? நமது பிதாவா எங்கள் பிதாவா? திருத்த மாட்டேன்றானுங்களே, உன்னோட திருத்த மாட்டேன், திருந்த மாட்டேன்றானுங்க. நான் கிறிஸ்துவங்கள சொல்லலை, சராசரி மனுஷங்களே சொல்கிறேன். ஏன் திருந்தலை? பிதா எனக்கா உனக்கா? பாட்டு, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடி இருக்க எழுந்தவரே. அப்போ கேட்டவுடனே கம்மன் வந்துட்டேன். அவருக்காக வந்துக்கிறார், நமக்கு என்ன வந்து? அது எப்படி பாடி தான் நான் இருந்திருப்பேன். நமக்காய் ஜீவன் விட்டவரே, நம்மோடி இருக்க எழுந்தவரே. என்ன பண்ணி, ஓ பரவாயில்ல, நமக்காகவும் பொழுது. அப்போ ஏன்பா எப்படி பாச தெரியல, நமக்காக 2 பேருக்காக கேட்க, அது ஒரு பெரிய பிரச்சனை பஞ்சாயத்துக்குது. அப்படித்தானே. இப்போ அழலாமா போயிட்டு? பார்த்து ஆமாம், கடவுள் வந்து நம்மளை என்ன பண்ணுவாராம்? சோதிப்பாராம். நல்லவங்களெல்லாம் என்ன பண்ணுவார் கடவுள்? இல்லை, இந்த கடவுளுக்கு வேறு வேலையே இல்லையா? நல்லவங்களெல்லாம் சோதிப்பார், கெட்டவங்களெல்லாம் சோதிக்க மாட்டாரா? அவர்னா நம்மனா எலியா? நம்ம சோதனை சாவடியை வச்சு நத்திங்கிறாரு. கடவுள் உங்களை சோதிப்பாரா? வாழ தெரியாமல் வாழ்ந்து விட்டு வெண்ண கடவுள் சோதிக்கிறாரு. நீ வாழ்ந்தா சோதிக்கிறாரா? உன்ன சோதிக்கிறாரா? வாழ சொல்கிறாரா? நீயாவே சோதிக்கிறாருன்னுங்கிற என்ன கதை? உன்னால் இயலாமையெல்லாம் என்ன சொல்லு தெரியுற? கடவுள் சோதிக்க மாட்டார், அழுதாலாம் குத்துற மாட்டார். குழந்தை அழுது, ஒரே ஒரு மாத்திரை கொடுன்னு, பாய்சன் அந்த மாத்திரை கொடுப்பீங்க. 10 காசு 5 காசுக்கு மாத்திரைலாம் விற்கிதான். அது 200 500 விற்கிறாங்களாம் போதை மாத்திரை. இந்த ஃபயர்லாம் ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுறாங்கல்ல, அவங்களுக்கு போட்டாக்கா உடம்பே மந்திரவாங்களாம். அந்த மாத்திரை போதை மாத்திரையாக பயன்படுத்திக்கிறாங்களாம். கண்டுபிடிச்சது எதுக்கு? வலியை உணராமல் இருக்கிறது. போட்டுக்கிறது எதுக்கு? உடம்பையே கவனிக்காமல் இருக்கிறதுக்கு. போதை மாத்திரையாக மாற்றி விட்டான். இப்போ அழுகி என்னவாகிட்டான் இவன்? அழுதா கடவுள் கிடைப்பாரா? ஓகே, போய் கதவு முன்னாழ வேண்டியதுதான். ஓ, அதுதான் வருவாரா என்ன? ஆனால் வருவார். எப்பா உண்மையிலேயே மனது உருக்கமாக இருந்தா, உண்மையை மனதாக உருகி என்ன பண்ணலாம்? அப்படி தானே. இந்த காதலிக்கிறேன்னு சொல்கிறது இல்லைங்க, அது காதல் வரணும் உள்ளேருந்து சொல்கிறது தான். அது பேர் ஐ லவ் யூ செல்லமே இப்படிலாம் சொன்னால் வந்துடுமா என்ன? உப்பு செப்பில்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு முழுகமகா நடினான்னா செம்மையாக நடிப்பான். ஆனால் ஒரு வேலையும் நடக்காது. அது எதிர்பார்ப்பா ஒரு காதலிக்கிறவா? அந்த மாதிரி இவன் அழுத்து கேட்டு நம்மள என்ன பண்ணலான்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு தெரியல, இவர் யாரோ இவங்களோ தெரியாதுப்பா, எனக்கு பேர் தெரியாது, யாருக்காக சொன்னாங்களாம். அழுறதுன்றது சும்மா அழக்கூடாது, பக்தியோடு இருந்தால் சாத்தியம்தான். ஆனால் அழுத்த வேலையை என்கிட்ட வச்சுக்கூடாது, அவசியம் இல்லை. கிடைக்காத போது அழுத்து தப்பு இல்லை, கிடைக்கும் போது அழ வேண்டிய அவசியம் இல்லை. அழுதா கிடைக்கும்னா வேற எந்த பயிற்சியும் சேவலை என்ன பண்ணலாம்? உட்காந்துக்கினேன் ஒருத்தன் அப்படித்தான் புக்கை போச்சுன்னா எழுதுங்கிறான்னா எப்படி தான்னு தெரியல. அழுது இருந்தால் கிடைச்சிருமா? நிறைய பேர் அழுவாங்க, கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அன்புள்ள சுவாமி, எந்த சாமின்னு கேட்காதீங்க. இந்த உலகத்தை காப்பாற்று
உன் கரங்களிலே இந்த உலகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னா கடவுள் தான் நினைப்பாரு. நீ எடுத்து கருத்துல என் கருத்துல கொடுக்குற, யாரோட உலகத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குற? இதெல்லாம் புரியாமையே கேட்டுக்கிறீங்க நீங்கன்னா நான் என்ன பண்ண முடியா? நல்லா அது மாதிரிலாம் அழாதீங்க. என்னை பார்த்து பேர் அழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. கேட்டாவே கிடைக்குன்னா என்ன பண்ணுங்க, கேளுங்க. முயற்சி பண்ணவே நடக்குன்னா முயற்சி பண்ணுங்க. கடவுளுக்காகலாம் அழாதீங்க. கடவுள் வெட்ட வெளியாக எங்குமா இருக்குது. நீங்கள் உங்களை சரியாக வழி நடத்துகிற வேலையை பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.